ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் இதுவரை பெண்ணினத்தை பார்த்ததே இல்லை. தேவன் ஆண்பாள், இயேசு கிறிஸ்து ஆண்பாள், லூசிபர் ஆண்பாள், கேருபீன்கள் ஆண்பாள், சேராபீன்கள் ஆண்பாள், பணிவிடை தூதர்கள் ஆண்பாள், பிசாசு ஆண்பாள், விழுந்து போன தூதர்கள் ஆண்பாள். எனவே முதலாக பெண்ணினத்தை கண்டபொழுது அவர்களுக்கும் மனிதர்களைப் போல திருமணம் செய்து கொண்டு பெண்களோடு வாழ வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். உதாரணமாக, இயற்கைக்கு மாறாக உருவாக்கப்படும் கலப்பினம் அனைத்தும் அளவில் பெரியதாக இருப்பதை காணலாம். உதாரணமாக, ஹைபிரிட் குடைமிளகாய் சாதாரண மிளகாய்களை விட அளவில் பெரியதாக இருக்கிறது. இதுபோலவே தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதுனால் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் சாதாரண மனிதர்களை விட அளவில் மிகவும் பெரிய ராட்சதர்களாக இருந்தார்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷரில்லை என்றான். ஆதியாகமத்திலே மனஸ்தாபப்பட்டார் என்பது தேவன் பரிதாபப்பட்டதை குறிக்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். இந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். யூதா 6 தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட மனுக்குலத்தை நெறிப்படுத்த வந்த தேவதூதர்களே நெறிதவறி நடந்ததால் அக்கிரமம் பூமியில் பெருகிற்று. எனவே தேவன் அதை அழிக்க வேண்டியதாய் நேரிட்டது. தேவதூதர்களுக்கு பிறந்த ராட்சதர்களின் கதை ஜலப்பிரளயத்தோடு முடிவு அடைந்து விட்டது. இனி அவர்களால் உயிர்த்தெழுந்து வரவும் முடியாது. மாண்ட ராட்சதர்கள் உயிர்த்தடைவதில்லை என்று வேதம் கூறுகிறது. ஜலப்பிரளயத்துக்கு பின் வேதத்தில் ராட்சதர்கள் என்று குறிப்பிடப்படுகிறவர்கள் தேவதூதர்களுக்கும் மனுஷகுமாரத்திகளுக்கும் பிறந்தவர்கள் அல்ல. அதற்கு பின் பைபிளில் கூறப்படும் ராட்சதர்கள் கோலியாத்தை போல் இயற்கையிலேயே உருவத்தில் பெருத்தவர்கள். ஜலப்பிரளயத்துக்கு பின் உள்ள மனித ராட்சதர்கள் பற்றிய வசனங்கள் என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 32 முதல் 33ஆம் வசனம் வரை. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். இது மனிதரில் உருவத்தில் பெருத்தவர்கள். இவர்கள் தேவதூதருக்கு பிறந்தவர்கள் அல்ல. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்களும் ஏனோக்கியரை ஒத்த ராட்சதர்கள் என்று கருதப்பட்டார்கள். மோவாபியரோ அவர்களை ஏமியர் என்று சொல்லுகிறார்கள். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பியிருந்தான். இரும்பினாற் செய்த அவனுடைய கட்டில் மனிதருடைய கை முழத்தின்படியே 9 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருந்தது. அது அம்மோன் புத்திரருடைய ராப்பா பட்டணத்தில் இருக்கிறதல்லவா. இதுவும் தேவதூதருக்கு பிறந்தவன் அல்ல. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புதுப்பட்டயத்தை அறையிலே கட்டிக்கொண்டவனுமாகிய இஸ்பினோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். இவனும் தேவதூதருக்கு பிறந்தவன் அல்ல. இவன் கோலியாத்தின் சகோதரரில் ஒருவன். அதில் 18ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போட்டான். இந்த சாப் கோலியாத்தின் 2வது சகோதரன். பெலிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோபிலே உண்டான போது யாரேயோர்கிமின் குமாரனாகிய எல்கான் என்னும் பெத்லகேமியன் காத் ஊரானாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டி போட்டான். இவன் கோலியாத்தின் 3வது சகோதரன்.
அதில் 20ஆம் அதிகாரம். இன்னும் ஒரு யுத்தம் காத்தூரிலே நடந்தபொழுது அங்கு நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் ஆக 24 விரல்கள் உள்ளவன். இவனும் இராட்சத பிறவியாயிருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். இவன் கோலியாத்தின் 4வது சகோதரன். அதில் 22ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த 4 பேரும் காத்தூரில் இராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இந்த காத்தூர் இராட்சசன் கோலியாத்துக்கும் அவனுடைய 4 சகோதரர்களுக்கும் தகப்பன். இவர்கள் யாரும் தேவதூதர்களுக்கும் மனுஷகுமாரத்திகளுக்கும் பிறந்தவர்கள் அல்ல. தேவன் தாமே இந்த வசனங்களில் உள்ள மறைபொருளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன்.